Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 56 part 2. ஓபன் பண்ணா நம்ம ஆளுங்க 4 பேரும் எப்படியாச்சும் பேஸ்மெண்ட்டை பார்த்தே தீரணும்னு ஒத்த காலில் நின்றுட்டு கிளம்புனாங்கல்ல. அப்படியே ஞாபகம் வருதேன்னு வந்தவங்க ஒரு வழியா எரனோட வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. நல்ல வேலை நெருப்பு பெரிய லெவல்ல அங்க வரைக்கும் வரல. அப்ப எரனையும் மிக்காசாவையும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல யூஸ் பண்ண தட்டு பிளேட்டு அது இதுன்னு அங்க உடஞ்சு கிடக்குமா, அது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளவு நேரத்துக்கு தான் அந்த உடஞ்ச தட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. வந்தது பேஸ்மெண்ட்டுக்காக. இவ்வளவு வருஷமா வெயிட் பண்ணது இந்த முக்கியமான ஒரு நாளுக்காக தானே. சரி பேஸ்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு தேடி பார்த்தா பேஸ்மெண்ட்டுக்கு மேல ஒரு கல்லு இருக்குது. அதுவும் பெரிய கல்லு. ரைட்டு, அதை உருட்டி விட்டாதான் பேஸ்மெண்ட்டை ஓபன் பண்ண முடியும். அதனால 4 பேர் சேர்ந்து காட்டுத்தனமா முக்குன்னு முக்கி ஒரு வழியா அந்த பெரிய பாறாங்கல்ல உருட்டி விட்டுருவாங்க. அப்புறம் என்ன, பேஸ்மெண்ட்டை ஓபன் பண்ணிட்டு பார்த்தா கீழே எந்த ஒரு சேதாரமும் இல்லாம அப்படியே புதுசா இருக்கும். சரி ரைட்டு, உள்ளுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கணுமே, அதனால பொறுமையா பொடி நிறைய உள்ள போவாங்க. அப்படி கீழே போனதுக்கு அப்புறம் தான் அங்க மெயின் டோரே இருக்குது. அந்த டோரை தான் எரனோட அப்பா கொடுத்தாரே கீ, அதை யூஸ் பண்ணி ஓபன் பண்ணணும். சரின்ட்டு ஓபன் பண்ணலான்னு அங்க இருக்க பூட்ல போட்டு பார்த்தா பூட்டுக்குள்ள சாவியே போகல. ஆடா பாவி சண்டாளா, இந்த கீயை வச்சுக்கிட்டாடா இத்தனை வருஷமா சுத்திட்டு இருந்த அப்படின்ட்டு லெவி ஓரம்போ. இது ஒரு கதவு, இந்த கதவுக்கு இவ்வளவு பெரிய திண்டுக்கல் பூட்டு வேற அப்படின்ட்டு அந்த டோர்ல ஓங்கி ஒரே மிதி. ஒரு மிதியிலேயே டோர் பாதி உடஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, லெஃப்ட்ல தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போவான். இப்படி எல்லாம் ஓபன் பண்றதுக்கு சாவி தேவையில்லை. சரி, அவங்க அப்பா பண்ண பில்டப்புக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமான மான்ஸ்டர் அது இதுன்னு ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா எத்து போன டேபிளும் செத்து போன சேரும் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம லைப்ரரி மாதிரி சுத்தி ஏகப்பட்ட புக்குங்க, எல்லாம் மெடிசன் பத்தி தான். அது மட்டும் இல்லாம நிறைய மெடிசன்ஸும் அங்க இருக்கும். மக்களுக்கு நல்லது பண்ணி குணப்படுத்த முடியாத வியாதி எல்லாத்தையுமே சரி பண்றதுக்காக இங்கதான் மெடிசன் செய்வாரும்பா. ஆஞ்சி செக் பண்ணி பார்க்கும்போது இது எல்லாமே ஆர்டினரி மெடிசன் தான். புக்ஸ்லயுமே ஒன்னும் பெருசாலாம் இல்ல. டாக்டர்ஸ் எல்லாம் நார்மலா படிப்பாங்கல்ல, அந்த விஷயத்த தான் கொடுத்து வச்சிருக்குது. வேற ஒன்னும் பெருசாலாம் இருந்த மாதிரி இல்ல. அப்படின்னா வந்ததே வேஸ்டாங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் செட்டப் ஆச்சு கொஞ்சம் பயங்கரமா இல்ல ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. அதுவும் இல்ல. அதுதான் ஹாஞ்சிக்கு கடுப்பா இருக்கும். ஆனா லெவி என்ன சொல்லுவான், மேபி இன்டீரியர் போலீஸுக்கு பயந்து வேற ஏதாச்சும் ட்ரிக் பண்ணி மறைச்சு வச்சிருப்பாரு. அதனால வெட்டியா நிக்கிறத விட்டுட்டு சந்து பொந்து இண்டு இடுக்குன்னு ஒரு இடம் விடாம நோண்டுன்னு நோண்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ரைட்டுன்னு ஆளாளுக்கு ஒரு சைடா போய் நோண்ட ஆரம்பிப்பாங்க. அந்த டைம் மிக்காசா டேபிள்ல இருக்க புக் எடுக்கும் போது கிளாஸ் தெரியாம தட்டுப்பட்டு கீழே விழுந்துரும். அதை பார்த்த உடனே அவளுக்கு எரனோட அப்பா ஞாபகம் வரும். ஏன்னா இவ தான் அவருக்கு காஃபி போட்டு கொடுக்கறது அது இதுன்னு பண்ணுவா. அந்த கப்பு தான் இந்த கப்பு. கடைசியில மனுஷன் செத்து போயிட்டாருன்னு ஃபீல் பண்ணிட்டு அந்த கிளாஸ் எடுக்க போவாளா. அப்ப அந்த டேபிளோட சைடுல ஒரு கீ ஹோல் ஒண்ணு பாப்பா. அதுல நம்ம எரனோட சாவியை கொண்டு போய் போடுவான். பக்காவா செட் ஆயிரும். அப்படின்னு அவங்க அப்பா கொடுத்தது இந்த டேபிளோட கீ, ரூமோட கீ இல்ல. ரைட்டு, ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்வமா டோரை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள காலியான டோரு. ஆட்டம் கொய்யால, என்னடா இங்கேயும் எல்லாம் காலியா இருக்குதுன்னு நம்மளுக்கு கடுப்பாவான். லெவி பார்த்துட்டு ஒழுங்கா பாரா லூசு பாயலாமா. என்னன்னா டிராவோட சைஸ் பாத்தீங்கன்னா கீழே பெருசா இருக்குது, ஆனா மேல சீக்கிரமாவே முடிஞ்சிருது. அப்படின்னு என்ன அர்த்தம், பாட்டம்ல எதையோ மறைச்சு வச்சிருக்காங்க. சோ லெவி கரெக்டா நோண்டி பார்த்து உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு எடுப்பான். பாத்தீங்கன்னா ஒரு 3 புக் இருக்கும். துணிக்கு நடுவுல அழகா வச்சிருப்பாரு. அப்ப அந்த துணியை எடுத்து ஹாஞ்சி மோந்து பார்த்துட்டு மிரண்டுருவா. அதுல பாத்தீங்கன்னா மின்ட் ஆயிலோட ஸ்மெல்லும் சார்கோலோட ஸ்மெல்லும் வரும். வேற எதுக்கும் இல்ல. இஃப் இன் கேஸ் ஏதாச்சும் பூச்சியோ இல்ல கரையானோ வந்து மொத்த புக்கையும் கரைச்சு தின்னுட்டு போயிருச்சுன்னு வைங்க, கரையானால மனித குலமே அழிஞ்சு போச்சுன்னு பேர் வந்துரும்ல. அதனாலதான் இப்படி ஒரு செட்டப் பண்ணியிருக்காரு. சரி, வந்ததுக்கு ஏதோ ஒன்ன கண்டுபிடிச்சாச்சு. இனி இதுல என்ன இருக்கு எது இருக்குன்னு பார்த்தாதான் இந்த உலகத்தோட உண்மையே தெரியும். என் டேடி என்கிட்ட என்னத்தை காமிக்கிறதுக்காக இவ்வளவு போராடினாரு அப்படின்ட்டு எல்லாரோட மூஞ்சி மாத்தி பார்த்துக்கிட்டு இருப்பானா. மிக்காசா தான் பார்த்துட்டு கான்பிடென்டா ஓபன் பண்ணும்பா. சரி ரைட்டு, 2 பேரும் புக்கை ஓபன் பண்ண போவாங்க. ஆமா, இதெல்லாம் அநியாயமா இல்லையாடா, அந்த புக்கோட அட்டையை திருப்பதற்கு 2 பேர் உட்கார்ந்து திருப்பணுமா. சரி பண்ணிட்டாங்கன்னு வைங்க. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அருமையான போட்டோ இருக்கும். அதுவும் ஃபேமிலி போட்டோ. அப்படியே கட் பண்ணா எர்வின் வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாருல்ல, செவுத்துக்கு அந்த பக்கம் மக்கள்லாம் உயிரோட இல்லைன்னு எதை வச்சு கான்பிடென்டா சொல்றீங்கன்னு. இப்ப அதை பத்தி தான் பெரிய பெரிய சோல்ஜர்ஸ் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க சண்டை போட்டு மண்டைய போட்டு ஏகப்பட்ட பேர் செத்துட்டாங்க. இவனுங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு கதை அடிச்சிட்டு இருக்கானுங்க பாருங்க. இவங்களுக்குமே இப்ப குழப்பம் தான். அதாவது செவுத்துக்கு வெளியில நம்மள மாதிரியே ஹியூமன்ஸ் எல்லாம் வாழ்றாங்களா இல்ல டைட்டன்ஸ் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தவங்களை தின்றுச்சான்னு தெரியல. இவங்கள்ட்ட இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் படி ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே டைட்டன்ஸுங்க சாப்பிட்டுச்சு. அதைத்தானே எல்லாருமே கண்மூடித்தனமா இப்ப நம்பிட்டு இருக்காங்க. எர்வினுக்கெல்லாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. இதெல்லாம் வந்து பிளாஷ்பேக்ல நைல் டக்கு கிட்ட நம்ம எர்வின் வந்து பேசிட்டு இருப்பாரு. இதெல்லாமே ஏதோ ஒரு
மோட்டிவ்ல தான் பண்ணிருக்காங்க. அதையும் நம்ம குருட்டுத்தனமா நம்பிட்டு இருந்திருக்கோம். அண்ட் இதை பப்ளிஷ் பண்ணதுமே மொனார்கி தான். அப்படி இருக்கும்போது அவங்க இன்டென்ஷனலா இப்படி பண்ணிருக்காங்க. நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ற, ஃப்ரீயா விடுங்கிற மாதிரி நைல் டக் அன்னைக்கு சொல்லியிருப்பாரு. அதை இன்னைக்கு சொல்லி ஃபீல் பண்ணுவாரு. அப்ப அவன் சொல்லும் போது நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கும்போது நான் தப்பு பண்ணிட்டேங்கிறது எனக்கு இப்பதான் புரியுதுன்னு பாரு. ஜாக்கரி வந்துட்டு அதை பத்தி எதுக்கு கவலைப்படுற, எப்படி அவன் திரும்பி வருவான்ல, சான்ஸ் கிடைக்கும் போது அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுருப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் அவங்க எல்லாம் செத்த விஷயம் இவங்க யாருக்குமே தெரியல, எப்படி அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு அரக்க பறக்க ஒருத்தி அடிச்சு புடிச்சு வந்து சர்வே காப்ஸ் ஆளுங்க ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காங்க, வால் மரியாவை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாச்சாமா அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை பேத்துக்கும் அப்படி ஒரு ஷாக்கு. அது மட்டும் இல்லாம மக்கள் பூவெல்லாம் தூக்கி போட்டு அவங்கள வரவேற்பாங்க. வந்த அவங்களுக்கு தானே தெரியும் கஷ்டம் என்னன்னு. கையில அந்த 3 புக்கோட வந்திருப்பாங்க. அப்போ அவங்க அந்த புக்கை ஓபன் பண்ணாங்கல்ல, அந்த டைம் என்ன ஆச்சுன்னு காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணப்போ உள்ளுக்குள்ள ஒரு போட்டோ வந்துச்சுல, அதை பார்த்துட்டு ஒரே ஷாக்கு. என்னன்னா அந்த போட்டோவை பார்க்கும்போது கையில வரைஞ்ச மாதிரி தெரியல, பயங்கர டீடைலா தெளிவா இருக்குது. அப்படின்னா போட்டோ எடுத்திருக்காங்க. பின்னாடி திருப்பி பார்த்தா இது வந்து கையில வரைஞ்சது கிடையாது, லைட் ரிஃப்ளெக்ஷனை வச்சு கேப்சர் பண்ணது, இதுக்கு பேரு போட்டோகிராஃப்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா தெரிய வரும். இந்த வால்ஸுக்கு வெளியிலயும் ஹியூமன்ஸுங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதுவும் லக்ஸூரியான லைஃப். ஹியூமனிட்டி இன்னும் மொத்தமா அழியல, இத பத்தி அந்த புக்ல எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை பார்த்துட்டு அத்தனை பேருமே அப்படியே மிரண்டுருவாங்க. அப்படின்னா நிஜமாவே வால்ஸுக்கு வெளியில ஹியூமன்ஸ் எல்லாம் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. அப்படியே கட் பண்ணி இப்போ கிரிஷா ஏகர் இருக்காரே நம்ம எரனோட அப்பா, அவரோட கதையை காட்டுறாங்க. ஒரு நாள் கிரிஷா ஏகரோட அம்மா அவரும் அவரோட தங்கச்சியும் வெளியில விளையாட போறாங்க அப்படின்ன உடனே கையில ஒரு பேண்ட் ஒண்ணு போட்டு விடுவாங்க. இந்த ஆம் பேண்ட் போட்டுட்டு தான் எப்பவுமே வெளியில போகணும், இல்லைன்னா அது பெரிய பிரச்சனை ஆகும். அதுக்கப்புறம் அந்த வாலெல்லாம் தாண்டி வெளியில போகாதீங்க அப்படின்ன உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜாலியா கிளம்புவாங்கன்னு வைங்க. இந்த மாதிரி கிரிஷா ஏகர் அவரோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது பேக்ரவுண்ட்ல அவரோட வாய்ஸ்ல தான் கதையை சொல்லுவாங்க. அவருக்கு எப்பவுமே ஒரு பெஸ்டான டேஸ்னா அவரோட சின்ன வயசு தான். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஏர் பலூன் மேல ஒன்னு பறந்துட்டு இருக்குமா, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே ஓடுவாங்க. வழியில ஆளுங்க இருந்தா கூட கவனிக்க மாட்டாங்க, இடிச்சு தள்ளிட்டு போவாங்க. அப்ப என்ன ஆகுனா அந்த ஏர் ஷிப் வாளுக்கு வெளியில போயிருச்சு. அவன் தங்கச்சி பார்த்துட்டு ஒரு நாள் நான் பயங்கரமான பணக்காரியா மாறி இந்த மாதிரி ஒரு ஏர் ஷிப் ஒன்னு வாங்குவேன்பா, நம்ம எல்லாம் பணக்காரர் ஆகிறது வாய்ப்பே இல்லாத காரியமா, அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்காதன்னா இல்ல, நினைச்சு பார்க்கறதுலயே ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்ட்டு அந்த ஷிப்பை பார்த்துட்டு இருப்பாங்க. அது பாட்டுக்கு போயிருச்சு. அப்புறம் அந்த வால்னு சொன்னல, அது பாத்தீங்கன்னா டைட்டன்ஸுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் கிடையாது, அது ஒரு செக்யூரிட்டி செக் மாதிரி. அந்த பக்கமும் மனுஷங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம கிரிஷா ஏகர் என்ன பண்ணிடுவான், அவனோட டீச்சர் ஏர்ஷிப் பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல தான் லேண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அதை எப்படியாச்சும் கூட்டு போய் இவளுக்கு காமிச்சிருவோம். எப்படி இருந்தாலும் இவ ஆசைப்படுறது நடக்காத காரியம், அதாவது இவங்க பணக்காரனா மாறுறது. அதனால அவ ஆசையை போய் நிறைவேற்றுவோன்னு சொல்லி வாளை தாண்டி கூட்டு ஓடுவான். வேண்டாம் பிரச்சனை யாரும் அம்மா போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு எவ்வளவோ சொல்லுவான். அந்த குட்டி பொண்ணு கேட்கவே இல்லையே, அவ ஆசையை நிறைவேற்றியே தீர்வேன்னு கேட்டை தாண்டி இழுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஓடுவான். மிலிட்டரி ஆளுங்கெல்லாம் நில்லுங்க நில்லுங்கன்னு எவ்வளவு சொல்லுவாங்க, கண்டுக்கவே இல்ல. சின்ன பையன் இல்ல, விளையாட்டுத்தனமா அவன் பாட்டுக்கு ஓடுவான். அந்த வயசுலயே அவன் இந்த உலகத்தோட கொடூரம் என்னன்னு தெரிஞ்சுக்க போறான்னு அவனுக்கு தெரியல. பட் தங்கச்சிக்கு ஏர்ஷிப்பை காட்ட போறோங்கிற சந்தோஷத்துல தான் கூட்டு போனான். அதுக்கப்புறம் நடந்த கொடூரங்கள் என்னென்னு நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.